அந்த யூனிவர்சிட்டியில் அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து ராஜகோரமண்டலில் தங்கியிருந்து எனக்கு ஒரு விழா வச்சு எனக்கு கௌரவ முனைவர் பட்டம் கொடுத்தாங்க. அந்த நூல் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி. நாடகமும் தமிழிசைங்கிற அந்த நூல். அதே நூலுக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் அவங்க வந்து அந்த நூலுக்கு சிறந்த இசை நூல்னு சொல்லி முத்துத்தாண்டவர் பேரால் வழங்குகிற ஒரு பரிசை எனக்கு ஒரு வருஷம் கொடுத்தாங்க. அதுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு அந்த நூல் அது கொடுத்தாங்க. இப்படி ஒன்று எனக்கு வர வர எனக்கு வந்து அந்த எழுதணுங்கிற ஆர்வம், அதாவது எல்லாத்தையும் அது போகுது, நம்முடைய பதிவாக இருக்கும், நம்ம எது நினைச்சாலும் அந்த எண்ணங்கள் பதிவுங்கிறதுக்கு அது நூல் உதவுதுன்னு சொல்லி ஒரு நூலாக எழுதி நான் அதுக்கப்புறம் அப்பாவை பற்றி நூற்றாண்டு கண்ட நாடகவேந்தர்னு ஒன்று அப்பாவை பற்றின ஒரு இதை எழுதினேன். அன்னைக்கு மற்றவங்கள்லாம் அப்பாவை பற்றி என்ன சொல்கிறாங்க, இப்போ மூவா சொன்னது போட்டேன் இல்லையா, இதே மாதிரி ராஜாஜி சொன்னது அவர் சொன்னார். நீங்கள் அதை உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ராஜாஜி வந்து ஔவையார் நாடகத்தை பார்த்துட்டு இருக்கு என்ன சொன்னாருன்னா, நாடகங்களின் மூலமும் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்பதை நிரூபித்தவர் சண்முகம். ஔவையாரே வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் வேடத்தை அவர் பார்த்துட்டு, இனிமேல் எனக்கு தெரிந்து நம் நாட்டில் ஔவையார் என்றால் சண்முகம், சண்முகம் என்றால் ஔவையார் அப்படியே அமைஞ்சு போச்சு பாருங்க. அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் அவர் ஜெமினி படம் வெளிவந்தபோது கேபிஎஸ் நடித்த ஔவையாரையும் பார்த்தாரு. பிரம்மாண்டமான படம் பார்த்துட்டு ராஜாஜி அப்பவும் சொன்னது என்னன்னா, நல்லா நடிச்சிருக்காங்க, பார்த்தேன் இருக்கு, இருந்தாலும் சண்முகம் என் மனதை விட்டு நீங்கவே இல்லை இந்த வேடத்துல சொல்லிட்டார். இப்படியும் சொல்லிட்டார் ராஜாஜி. அதான் அப்படின்னா பாருங்க எப்பேற்பட்ட ஒரு இதையெல்லாம் வந்து நம்ம வெளியிடணும்னு நூற்றாண்டு கண்ட நாடகவேந்தர்னு ஒரு நூலில் வெளியிட்டேன், தொகுப்பு நூல். அதில் நல்ல ஒரு அருமையான ஒரு தொகுப்பு அது. அதுக்கப்புறம் இன்னும் ஒவ்வொரு இதாக எழுதும்போது நாடகம் தமிழிசைன்னு எழுதினேன். அதுக்கப்புறம் தமிழ் நூல்களை பற்றி சில விஷயங்கள் எழுதினேன். அதுக்கப்புறம் உள்ள பயணங்கள், அப்புறம் வந்து டாக்டர் சந்தோஷம் ஐயா அவர் வந்து திருவள்ளுவர் சிலையை உலகம் முழுக்க பல நாடுகளில் திறந்து வைக்கிறார். போகும்போதெல்லாம் என்னையும் கூட்டு போயிடுவார். ஏன்னா அவர் பாடல்கள் எழுதி கொடுப்பார், நான் இசையமைச்சு பாடுவேன் திருக்குறள் பற்றி, திருவள்ளுவர் திருக்குறள்லாம். ஏன்னா திருவள்ளுவருடைய திருக்குறள் 1330 குறட்பாக்களை இசையோடு கொடுத்தேன். முதல்ல 3 மணி நேரத்துக்குள்ளே கேட்குற மாதிரி உள்ளது நான் தான் கொடுத்தேன். எல்லாரும் சொன்னாங்க. அதை வெளியிட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த நூலை, அந்த திருக்குறள் இசை வந்து உலகம் முழுக்க போய் இப்போ எல்லாரும் என்ன திருக்குறளோடையே சேர்ந்து என்னை பார்க்குறாங்க. திருக்குறள் கலைவாணன்னு சொல்லலை, அவ்வளோதான். மற்றபடி திருக்குறளை பாடியவர்னு ஒரு பெரிய ஒரு பேர் எனக்கு கிடைச்சிது. அந்த அந்த இதெல்லாம் இருக்கவே நான் என்ன பண்ணேன், அது மட்டும் இல்லை, இந்த திருக்குறள் பாடினதுனால எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு உயர்வு என்னென்னா, அந்த இதெல்லாம் பாரத